ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரைஸ், சப்பாத்தி, ரோட்டி, புல்காக்கு ஒரு பெஸ்டான சைட் டிஷ் தால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதாவது பருப்பு தாளிப்பு, நல்ல டேஸ்டியான பாசி பருப்பு குழம்பு. இது ஒரு கர்நாடகா சைடு ரெசிபி, மேங்களூர் சைடெல்லாம் ரொம்ப ஒரு பாப்புலரான ரெசிபி. சப்பாத்தி, ரோட்டி, புல்காவோட ஒரு பெஸ்டான காம்பினேஷன். சப்பாத்தியோட இந்த தால் நிறையா சேர்த்து நம்ம சாப்பிடும்போது இந்த பருப்புக்கு வேண்டிய இன்னொரு சப்பாத்தி சேர்த்து சாப்பிடலான்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ்ஷும் கூட. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட இது பர்ஃபெக்டாக செஞ்சு அசத்திடலாம். ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்ஃபர்டபுளான ரெசிபி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கிறேன். மூங் தால், தோல் நீக்கிய பச்சை பயிறு. இது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராமுக்கு மேலே இருக்குங்க. இது இப்போ குக்கரில் சேர்த்தாச்சு. இதை நல்ல ஒரு 2 தடவை கழுவி எடுத்துருவோம். பருப்பு நல்லா அலசி கழுவியாச்சு. இப்போ இந்த பருப்பை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 இன்ச்சு சைஸ் இஞ்சியை எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இப்படி இடித்து சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு பெரிய தக்காளியை கொஞ்சம் ரஃபாக பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததா ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வேண்டான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் வெங்காயம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ வெங்காயம் சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் சேர்க்கலாம். நெய் சேர்க்கும் போது வாசனையும் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் குக்கரை வச்சு விட்டு டைட்டாக குக்கர் மூடியை போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டு ஒரு 4 விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுப்போம். பர்ஃபெக்டாக இந்த பருப்பு நல்லா வெந்துடும். ஸோ இருக்கட்டுங்க. விசில் அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், பர்ஃபெக்டாக பருப்பு தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம மத்து வச்சு கடைஞ்சி விட்டுறலாம். பாருங்க, நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. இப்போ கடைஞ்சி விட்ட பருப்பில் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா எகைன் நம்ம இந்த பருப்பை கொதிக்க வைக்க போகிறோம். ஸ்டவ்வில் வச்சாச்சு. இந்த பருப்பு கொதிக்க கொதிக்க கெட்டிப்படும். அதனால் நல்லா தண்ணி விட்டுக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். பருப்பு நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பருப்பு கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம தாளிப்பு சேர்க்கணும். இங்கே ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக ஒரு 2 அல்லது 3 வரமிளகாவை உடச்சி சேர்த்து நல்லா தாளித்து விட்டு நம்ம பருப்பில் சேர்த்துறணும். தாளிப்பு சேர்த்தாச்சு. அடுத்ததாக மிஸ் பண்ணாமல் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை சேர்த்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஜம்முன்னு தால் ரெடி ஆயிடுச்சு. நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. பாசிப்பருப்பில் இஞ்சி எல்லாம் சேர்த்து வேக வச்சோம். அந்த வாசனை, தாளிப்பு வாசனை, ஃபைனலாக தூவி விட்ட கொத்தமல்லி வாசனை எல்லாம் சேர்ந்து கமகமன்னு இருக்குங்க. டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். இது சப்பாத்தி, ரோட்டி, புல்காக்கு ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன். புலாவ், ரைஸோடவும் சாப்பிடலாம். சிம்பிள் அண்ட் ஈஸியாக டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ்ஷு. இந்த தாலுக்கு வேண்டிய இன்னொரு சப்பாத்தி சேர்த்து சாப்பிடலான்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த தடவை சப்பாத்தி செய்யும் போது இந்த தால் ரெசிபியை செஞ்சு அசத்திடுங்க. பாராட்டு நிச்சயம். ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.